ஒழிச்சு வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள அவங்களாவே இதை பற்றி அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஜபல் நூர்ல இறங்கியது. அந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா அது வெளியே வந்து குர்ஆனை சொல்ல முடியாது. அது ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து அல்லாஹ் இன்னைக்கு வஹி இப்படி அடைந்திருக்கிறான், அல்லாஹ் வஹி இவ்வாறு வந்திருக்குது, ரூமுக்குள்ளேயே அவங்க சொல்லிக் கொள்வாங்க. வெளியே போக முடியாது. காபாவை சுத்தியும் ஏகப்பட்ட சிறுக்கமான சிலைகள் இருந்துச்சு. அதே மாதிரி மருவாவிலையும் சபாவிலையும் சபா மருவாவிலையும் ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சு. அந்த காலங்களில் வாழ்ந்த மக்கா குறைஷியல் காஃபிர்கள் அல்லாஹ்வை அந்த காபாவை அவர்கள் தவாப் செய்வார்கள். அந்த சிலையை வணங்கிக் கொள்வார்கள். அந்த மக்களை காபாவை தவாப் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருவன் தான் அந்த சிலை இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி, வெளிப்படையாக சொல்வதற்காக வேண்டி யாருக்கும் இந்த தைரியம் வரவில்லை. பணத்தாலும் பதவியாலும் உடல் தெம்பாலும் உயர்ந்தவர்கள் அந்த மக்கா காஃபிர்கள். எல்லாத்திலும் பலகீனமானவர்கள் ஏழைகள், சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி இப்படி கொஞ்சமா வருகிற பொழுது நபி அவர்கள் இவ்வாறு மக்களை ஒன்று திரட்டுகிறார். நபி அவர்கள் மக்களை ஒன்று திரட்டுகிறார். நம்முடைய லாத் உஸ்ஸா கடவுளுக்கு மாற்றமாக என்பதை அவர்கள் கடவுளுக்கு மாற்றமான ஒரு தெய்வத்தை கொண்டு வருகிறார். எனவே இவரை நாம் ஊர் ஒதுக்கி வைக்க வேண்டும். யார? நபியை ஊர் ஒதுக்கி வச்சாங்க. கடுமையான இன்னலை கொடுத்தாங்க. 2 பேருடைய சப்போர்ட்ல தான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு அபூ தாலிப், இன்னொன்னு ஹதிஜா அம்மையார். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஹதிஜா அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. யாரெல்லாம் மறைமுகமாக ஈமான் கொண்டிருக்காங்கிற செய்தி வெளியே வந்துருச்சோ அவங்களை கூட்டி சிறையில் அடைச்சு துன்பங்களை கொடுத்து லாத் உஸ்ஸா என்ற கடவுளை நீ வணங்கு, இதைத்தான் வணங்கணும் என்று அவங்க சொல்லுவாங்க. அவ்வாறு கடுமையான துன்பங்களை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கும் அஞ்சாமல், எதுக்கும் பயப்படாமல் அவர்கள் உறுதியோடு பிலால் அவர்களுடைய கைகாலை கட்டி போட்டு அதுக்கு மேல கல்லத்திக்கு வச்சு கொதிக்கிற எண்ணெயில நெருப்பில் வச்சது போல ஹஜ்ரத் பிலால் அவர்களை கொடுமைப்படுத்தி அடித்ததிலையும் துன்பப்படுத்தலையும் ரத்தங்கள் பீரிட்டு ஓடுவதிலும் இருந்து எல்லா வேதனையும் செஞ்சார். நீ இந்த லாத் உஸ்ஸாவை ஏற்றுக்கொள் என்று சொல்றாங்க. லாத் உஸ்ஸாவை என்ன கையில் எடுத்து வந்த மாதிரி லாத் உஸ்ஸாவை நீ ஏற்றுக்கொள்ள சொன்னான். அப்ப ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், இது கடவுள் இல்லை என்று சொல்வார். இப்படியே பல தடவையும் பலவிதமான துன்பங்களையும் கொடுத்து வரும்போது கடைசி வரைக்கும் பிலால் அவர்கள் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கவில்லை, சைதாக்கப்பட்டார்கள். ஒரு குடும்பமே பெரிய அளவில் சைதாக்கப்பட்டுச்சு. அம்மார் இப்னு யாசிர் தாயார் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு குடும்பமே காலி. அன்னை சுமையா இல்லாதல் அவர்கள், சுமையா அம்மையார் அவர்கள் இஸ்லாத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை ஏற்றுக்கொண்டதால் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட முதல் ஷஹீத் பெண்மணி அன்னை சுமையா அவர்கள். சுமையா அம்மையார் அவர்கள் நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் ரசூலை ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அபூ ஜஹலோட கூட்டத்தார்களும் கடுமையான முறையில் நெருக்கடியை கொடுத்து சுமையா அம்மையார் அவர்களை துன்புறுத்துறாங்க. ஆனா அவ்வாறு துன்புறுத்துற பொழுது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு மாற்றமா சொல்ல முடியாதுட்டாங்க.
இந்த சிலையை நீ ஏத்துக்கிறியா இல்லையா சொல்லி அடிக்கிறது. அவர்கள் ஒரு காலமும் நான் இந்த சிலையை ஏத்துக்கிற மாட்டேன், அல்லாஹ் தான் ஏத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. அபூஜஹலுடைய கொடுமை தாங்க முடியாம இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஓடுறாங்க. ஓடக்கூடியவர்களை தன்னுடைய அம்பை கொண்டு அபூஜஹல் அன்னை சுமையா அம்மையாருடைய உயிர்தனத்திலே எரிகிறான். யோசனை பாருங்க, அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? அவங்க உரிமை, நான் அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், அவ்வளவுதான். இங்க அது இருக்கக்கூடாது, நாங்க சொன்னதான் வணங்கணும்னு சொல்லி கட்டுப்பாடை விதிச்சு அவருடைய உயிர்தனத்திலே அம்பை எரிதி கொடூரமான முறையிலே கொலை செய்தார்கள். யாருக்கு முன்னால? அவங்க பிள்ளைகளும் அவருடைய கணவருக்கும் மத்தியிலே கொலை செய்தார்கள். ஹஸரத் யாசிர் இப்னு அம்மார் இப்னு யாசிர் அவருடைய பிள்ளை, அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதுக்காக வேண்டி. இதெல்லாம் எங்க நடக்குது? இதே கஅபாவுல மக்காவில் நடக்குதுங்க. மக்காவில் நான் சொல்லக்கூடிய செய்தி பூரா நடக்குது. ஹஸரத் அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அவர்களை கொடுமைப்படுத்துறாங்க, அவர்களை துன்புறுத்துறாங்க, ரத்தம் ஓடுது அம்மார் இப்னு யாசிர் அவர்களுக்கு. அந்த ரத்தங்களிலே நம்ம கண்ணால பார்த்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும். அவரை கொடூரமான முறையில் அடிக்கிறாங்க, கல்ல கொண்டு நெசுக்கிறாங்க. அப்படி இருந்தும் லாத் உஸ்ஸா, இந்த தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்றாங்க. அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், இதனை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னாங்க. இறுதி வரையும் பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்தாங்க, எதுக்குமே அவங்க அசைஞ்சு கொடுக்கல. இறுதியாக அந்த வேதனையும் தாங்க முடியல. ரொம்ப அபூஜஹல் பக்கத்துல வந்து மூஞ்சுக்கு முன்னால அந்த சிலையை கொண்டு இடிக்கிறான், அவங்க கண்ணத்தில் இடிக்கிறான், முகத்தில் இடிக்கிறான். இதை ஏத்துக்கோன்னு சொல்லி அவர் கோபம் கொண்டு ஹஸரத் அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் காரியா மூஞ்சில் துப்பிட்டாங்க. போடா நாய, நான் அல்லாஹ்வை தான் வணங்க முடியும், நீ சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்க முடியாது சொல்லிட்டாங்க. அபூஜஹல் யார்? இந்த மக்கா மாநகருடைய பெரிய தலைவன். அவர் சாதாரண ஒரு ஆளு அம்மார் இப்னு யாசிர். அவன் மூஞ்சில துப்பிட்டா சும்மா விடுவானா? என்ன செஞ்சான் தெரியுமா? 2 காலையும் 2 திசையின் பக்கம் கட்டி இழுக்க செய்தான். அவர்கள் 2 காலும் 2 கைகளும் 2ஆக பிளந்து 2 திசையிலே ஓடினார்கள். உடல் 2ஆக கூறாக்கப்பட்டது. அந்த கொடூரத்தையும் பார்த்தாங்க. இதெல்லாம் யாருக்கு மத்தியில் நடக்கு? அவங்க குடும்பத்தார் பூரா கட்டி வச்சுட்டு இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இது இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் வந்து சினிமாக்கள்ல காட்டுறான். எதிரிகளை பயமுறுத்துவதற்கு இப்படிதான் இருக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா? எல்லா ஹதீஸ்கள்ல நம்முடைய தியாகிகள் ஷஹீதுகளை ஆக்கப்பட்ட அந்த கொடூரமான நிகழ்ச்சியை கொண்டு இன்னைக்கு அவங்க ஒரு படமா இருக்கிற. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு குர்ஆனை ஓத முடியல, இன்னைக்கு குர்ஆனை ஓதுறோம், தவாஃப்ல என்னெல்லாமோ செய்யறோம், நம்ம அமல் செய்யறோம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத குர்ஆனை பாற்ற அவங்க ரொம்ப மெய்சிலிர்த்து போனவங்க, ஹாஃபில், குர்ஆனிலே மூடி இருக்கக்கூடியவர்கள். குர்ஆன் தான் அவங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு நாள் நம்ம காபாவுல ஹரத்துல மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறாங்க. காபா நோக்கி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அபூஜஹல் அந்த வழியில வர்றேன். இது என்னதுன்னு கேட்கிறான். என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்கிறான். இது குர்ஆன், இது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனா? முகமது கொண்டு வந்ததா அப்படின்னு கேட்கிறேன். அபூஜஹல், ஆமா, அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்று ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அபூஜஹலுக்கு கடுமையான கோபம். அது கொடூரமான ஒரு பெரிய பலசாலி. இவங்க சும்மா அப்பாய் ஓங்கி செவுட்டுல கழுத்தை அடிச்சா பாருங்க, ஒரு அடி, 2 காது போச்சு. அவங்களுக்கு 2 காதுடைய சவுண்ட் இல்ல,
சத்தம் அது மாதிரி ஒரு சவுண்ட் வந்து 2 காதும் கேட்காம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல்லாஹ் அவங்களுக்கு காது கேட்காது. ஆனா குர்ஆனை அவ்வளவு இனிமையாக ஓதக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை பாருங்க, கொடூரமான முறையில் அவங்க தாக்கப்பட்டாங்க. அந்த நிலையிலும் கூட குர்ஆன் அவங்க விடல, குர்ஆன் ஓதுறத விடல. அபூஜஹல் நம்ம என்ன செஞ்சிருவான்? உயிரை வேணா எடுக்க முடியும், நம்முடைய ஈமான் எடுக்க முடியுமா? நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க அவனால் பிடுங்க முடியுமா? என்ன வேதனை செஞ்சாலும் சரி, என்ன பட்னையை போட்டாலும் சரி, தலைகளை தொங்க விட்டாலும் சரி, உடம்புல உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி தூரம் சரி, ஈமான் உறுதி இருந்தால் எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப கடைசி வரைக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியோடு இருந்தாங்க. அபூஜஹல் அடிச்சுட்டு போயிட்டான், அவன் காது கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அபூஜஹல் நான் குர்ஆன் ஓதி எதுக்காக நீ அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடிய வரையில் அவன் தண்டனை அனுப்பிப்பான்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு சஹாபாக்களையா இப்படி நிறைய சொல்லலாம். கடுமையான துன்பங்களை இந்த அமலே செய்து விட மாட்டேன்ட்டாங்க. தொழ முடியாது, மரத்தில் போய் தொழ முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, சிலையில வணங்கணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாக்குள்ள பாபு ஸலாம் வழியா போறாங்க. அவங்க வீட்டு நேற்று பார்த்தோம் இல்லையா, வீட்டுல இருந்து பாபு ஸலாம் வழியா உள்ள போறாங்க. காலையில் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சஜிதாவில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்க அபூஜஹல், உத்பா, ஸைபா போன்ற அரபி நாட்டுடைய பெரும்பெரும் தலைவர்கள், உயர் வர்க்கத்தார்கள், அதிகார வர்க்கத்துள்ளவர்கள் கஅபாக்கு ஏத்தாப்புல ஒரு திண்டு அது வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. நீங்களாம் ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலில் கட்டுறாங்களோ இல்லையோ ஒரு திண்டை கட்டி வச்சிருவாங்க எல்லா ஊர்லையும். எங்கேயும் பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த பள்ளிவாசல் எந்த ஊர் போனாலும் சரி ஒரு திண்டு இருக்கும். அந்த திண்டில் உட்காந்துட்டு பெருசுகளை பூரா உட்காந்து நம்மளும் தான் சேர்ந்து உட்காந்து பேசுவோம். ஊரில் என்ன நடக்குது, என்ன செய்யுது, அசரத்து என்ன பண்ணாரு, மோதியார் என்ன செஞ்சாரு, நிர்வாகம் என்ன பண்ணுது, தப்லீக்காரன் என்ன செஞ்சாங்க, அப்படிங்கிற ஒவ்வொருத்தரை பற்றி அதை அலசுவாங்க, பேசுவாங்க. அதுதான் அந்த இடம் பயன்படுது. ஆனா அது அசல் அந்த இடம் எதுக்கான்னு தெரியுமா? தொழுகை முடித்து வந்த பிறகு தொழுகை இல்லாத பள்ளிவாசலை வேற விதத்துக்கு உபயோகப்படுத்த வருவாங்க. பாத்ரூம் போறது, தண்ணி குடிக்கிறது, காலுகையை கழுவுறது, இதுக்கெல்லாம் வருவாங்க பள்ளிவாசலுக்கு. நிறைய ஊர்கள் நடக்குது. அவங்களிடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காண்டி அந்த திண்டு. நீங்க இதுக்கெல்லாம் பள்ளிக்குள்ள நுழைறீங்கல்ல, ஒரு 8 எடுத்து வச்சீங்கன்னா உள்ள போயிடலாம், ஒரு 2 ரக்காயை தொழுதுட்டீங்கன்னா அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காண்டி கட்டப்பட்ட திண்டு தான் அந்த திண்டு. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால கஅபாவுக்கு ஏத்தாப்புல இதே மாதிரி திண்டு இருந்துச்சு. அதுல இந்த எதிரிகள் பூரா உட்கார்ந்துருந்தாங்க, வரிசையா உட்கார்ந்து வரக்கூடியவங்களை பூரா கேலி நையாண்டி செய்யறது, கிண்டல் அடிக்கிறது, ஏளனமாக பேசுறது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏளனமாக பேசியது, கிண்டல் பேசியது கொடூரமாக இருக்கும். திட்டுவார்கள், பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, கிறுக்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கோ பதில் சொல்ல மாட்டாங்க. அது அவருடைய வாய், அல்லாஹ் அதற்கு உண்டான தண்டனை விடுவான். நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியா போயிருவாங்க. ஆனால் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சுஜூதில கிடக்கிறாங்க. சுஜூதில கிடக்கும்போதுதான் அபூஜஹல் ஏற்கனவே திட்டம் போட்டு 2-3 நாளைக்கு முன்னால் அறுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒட்டகத்துடைய குடலை, சாணத்தோடு உள்ள குடல், அந்த குடலை நாரடிச்சு அது வீசி துர்நாற்றம் அடி 3-4 நாளைக்கு எப்படி இருக்குங்க, மணக்கா செய்யும், வீசும். அதை பத்திரமா பாதுகாத்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது போன உடனேயே அந்த பெரும் குடலை தூக்கி கொண்டாந்து கழுத்துல தூக்கி மாலை மாதிரி போட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஜூதுல இருந்து தலையை தூக்க முடியல, வெயிட் அப்படியே அவங்கள என்ன செஞ்சிருச்சு, அப்படியே சுஜூதிலே அமுக்குது. ரொம்ப நேரம் முயற்சி செய்கிறார்கள் நபி அவர்கள். அவருடைய முயற்சி
தூக்க முடியல. ஆனா ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா ஜிப்ரீல் தூக்கி எறிஞ்சிருப்பாரு அந்த குடலை. இந்த உலக மக்கள் புரியணும், இந்த மார்க்கம் எவ்வளவு கஷ்டத்தோடு உருவாக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு எவ்வளவு இலகுவா கிடைச்சிருக்குது. நீங்க கௌபாவை நீங்க லேசா நினைக்காதீங்க, அது எவ்வளவு பெரிய வரலாறுக்கு உரியது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பின்னால் வரக்கூடியவங்க அது அவங்க அசால்ட்டாக, பொடும்போக்காக, சோம்பரியாக அத கௌபாவை மறந்துவிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டியே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க, எடுக்க முடியல. அந்த துரு நாற்றம் தாங்க முடியாம மயக்கமா அப்படியே கிடந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு நாய் செத்து கிடந்தா ரோட்ல வண்டியில போறோம், வாக்கிங் போறோம், என்ன வீச்சு வீசுது, நாய் வீச்சம் தாங்க முடியாது. ஆனா அதுவே கழுத்துல தூக்கி போட்டா நம்மளால எப்படி இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து இப்படி கிடக்கிறத கேட்டு இவங்க எல்லாம் என்ன செய்யறது, உட்கார்ந்து கை தட்டி கேரி கேரி சிரிச்சு கும்மாளம் அடிக்கிறாங்க. முகமது போயிட்டார், முகமது முடியல அப்படின்னு சொல்லி கும்மாளம் அடிச்சு சிரிக்க. எதிரிகள் கீழே விழுந்த உடனே மாப்பிள்ள மாட்டினியா, தொலைஞ்ச, இதாண்டா உனக்கு அப்படின்னு நம்ம ஏளனமாக பேசுவோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம், எல்லாம் நடக்கும். ஊர்ல ஒரு கஷ்டத்துக்கு வந்து வியாபாரத்தில் பெரிய தோல்வி அடைஞ்சாரு, அல்லது வேற எதிரோ உள்ள பிரச்சனை வந்துருச்சு அவருக்கு அப்படின்னா அவர் அதுல இருந்து மீட்டு வருவதற்கு நம்ம என்ன உதவி செய்யணும், அதை விட்டுருவோம். அசல் செய்ய வேண்டியது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒருத்தர் இருக்கிறாரு, சோதனை இருக்கிறாருன்னா அவருக்கு உங்களுக்கு என்னங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம இருக்கோ இல்லையோ முதல்ல கேட்கணும், முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா ஆலோசனை சொல்லணும். அதை விட்டு போட்டு மாப்பிள்ள மாட்டினியா, சரியா மாட்டான்டா, நம்ம அவன் தான் அவ்வளவுதான் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஏளனமாக பேசுவோம். பேசுமா இல்லையா? அதே மாதிரிதான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏளனமாக பேசுறாங்க. எந்திரிக்க முடியல, மயக்கமோடு கடந்ததை சிரிச்சு கும்மாளம் அடிக்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா அம்மையாருக்கு இந்த செய்தி கேட்கு, சின்ன பிள்ளை, நம்ம பிள்ளைக்கு நம்மளுக்கு கீழே விழுந்துட்டாலே அத்தா நன்னாண்டு ஓடியாருதுங்க. நீங்க வீடுகள்ல லேசா கீழே விழுந்துட்டா கூட வீட்டுல பிள்ளை என்ன செய்யுங்க, மனைவி பிள்ளையெல்லாம் அத்தா அம்மானு வந்து பயந்து அழுதுருங்க. எங்க நன்னா என்ன விழுந்துட்டீங்களா, இன்னும் ஆயிடுச்சு, ஏதாச்சும் பயதருங்க. அதுதானே, அதான் பாசம். இருந்தா விளையாட்டு கால் உடைஞ்ச ஓடிட்டும், கிழவனை தூக்கி ஓரத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்றது கொடுமைக்காரங்க. கொடுமைக்காரங்க விழுந்துட்டே ஏங்கி அழுகுறவங்க தான் பாசக்காரங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மாதிரி நிலையில கிடக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அன்னை ஃபாத்திமா அம்மையார் சின்ன பிள்ளை ஓடிடுறாங்க. அவங்க தூக்கி பார்க்கறாங்க, முடியுமா? நபி அவர்களுடைய கழுத்தையே தூக்க முடியல, அவர் வெயிட்டு. ஃபாத்திமா அம்மையார் தூக்க முடியல. ஃபாத்திமா அம்மையார் அழுகிறார்கள், எதிரிடத்தில் கெஞ்சினார்கள், அதை எடுக்க சொல்லி அந்த கையவர்கள் எடுக்கல. அதற்கு பிறகு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அதிலிருந்து அகற்றப்பட்டது. அது அகற்றப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கிய நிலையில் அல்லாஹ் இடத்திலே துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒருத்தருக்கு நீங்கள் அநீதம் இழைக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் துன்பத்தில் ஆன பிறகு நீங்கள் அவர் மகிழ்ச்சி அடையாதீங்க. ஏன்னா அவர் ஒரு துஆ செஞ்சார்னா அது அப்படியே பலிச்சிடும், அவர் துஆ அங்கீகரிக்கப்படும், அவருடைய தண்டனை உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, துன்பத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, மகிழ்ச்சி அடையாதீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்தை உண்டாக்கும் சொல்லி நம்ம ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உடனே துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆ எந்த விதமான திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சொல்றான். நபியின் மீது போட்ட இந்த நபியினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், எவர்களெல்லாம் இந்த தீய செயலில் ஈடுபட்டு அவர்கள் கேலி கிண்டல் செய்து சிரிக்குகிறார்களோ அவர்களை சிரிக்கும்படி செய்வாயாக. எவர்களெல்லாம் என்னை கண்டு கேலி கிண்டல் செய்து சிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை சிரிக்க வைப்பாயாக.
அவருடைய நிலையை கண்டு மக்கள் எல்லாம் சிரிக்க செய்வாயாக துவா செஞ்சாங்க. கண்கூடாக சஹாபாக்கள் பாட்டாங்க. பத்ர் காலத்தில் ஒவ்வொருவரும் அந்த பத்ர் காலத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த சஹாபியும் அவங்க ஒன்றும் செய்யல. சஹாபாக்கள் முயற்சி பண்ணாங்க. என்ன கூட்டம்? ஒரு 313 சிறிய ஒரு கூட்டம், எந்த விதமான ஆயுதம் இல்லை. ஆனா பெரிய ஒரு படை வீரர் கூட்டத்தை பத்ர் காலத்தில் இழுத்தடிச்சாங்க. அதுல யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய இந்த மகிழ்ச்சி அடைந்து செய்து இருந்தார்களோ, இந்த குடலை போட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்களோ, அவர்களை பூரா பேரும் அங்கே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் வலக்கது நஸரக்குமுல்லாஹு பத்ரின் வஅன்தும் அதில்லா, நீங்கள் உங்களுக்கு பத்ரில் நம்ம உதவி செஞ்சோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குகளை கொண்டு 3000 மலக்குகளை கொண்டு இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, அவர்களது மலக்குகள் தான் அவரை வெட்டினார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லா நான் சும்மா தான் கையை ஓங்கினேன், அவன் தலை கீழே வந்துருச்சு அப்படின்னாங்க. மலக்குகள் வெட்டினாங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை இந்த மகிழ்ச்சி அடைந்தவருக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ப பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? கௌபாக்குள்ள உள்ள போறோமா, நல்லபடியாக அழகான முறையில் நம்ம அமல் செய்கிறோம், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எந்த அமல்களை செய்வதற்கு இடையூறு ஏற்படாத அளவுக்கு நம்மளுக்கு எப்படியெல்லாம் இந்த நாட்டில் இந்த அரசாங்கம் இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ நல்ல அழகான முறையில் பாதுகாப்பு கொடுத்து நம்ம அமல் செய்ய வைக்கிறாங்க. மார்க்கத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு நம்மளை தந்துட்டு போயிருக்காங்க. மார்க்கத்தை இவ்வளவு பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு நம்மளை தந்துட்டு போயிருக்காங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அரஃபாவுல, அந்த ஜபல் ரஹமத் 2, நான் உங்களிடத்திலே 2 தந்துவிட்டு செல்கிறேன். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை ஹதீஸ். உங்களை தந்துட்டு போறேன், நீங்கள் அதை பற்றி பிடிச்சுக்கோங்க. இதே உங்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் துனியாவிலேயும் ஒருத்தர் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. இது உங்களை இருக்கிற வரைக்கும் நரகத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இதை நீங்கள் உறுதியா பற்றி கொண்டால் துனியாவும் ஆகிரத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நீங்க பெறணும்னு சொன்னா குர்ஆனின் ஹதீஸையும் இந்த வாழ்க்கை நெறிமுறை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு சிரமங்களை பற்றி உருவாக்கப்பட்ட இந்த கௌபாவை இந்த மக்கமா நகரில் அவங்க வாழ்ந்த இடத்துல, அவங்க வீடுகள் இருந்த இடத்துல, சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் வாழ்ந்த மண்ணில் இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருந்து பல்லாயிரம் மைலை தாண்டி வந்து அழகான முறையில் எந்த கஷ்டம் இல்லாமல் இந்த அமல் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அமலுக்கு பின்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கௌபா என்ன லேசா உருவாக்கப்பட்டதா? அது அல்லாஹ்வுடைய அருள், அவருடைய வீடு. அதுக்கு பெரிய சரித்திரங்கள் இருக்கு. கௌபா அல்லாஹ் உலகத்திலே தலைமையான நடுப்பகுதியான ஒரு இடம் கௌபா. உலகத்திலேயே பூமியிலே நடுப்பகுதியான இடம் கௌபா. அதெல்லாம் 4 திசைகளிலும் அல்லாஹ் தஆலா அதை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் கட்டளை எடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பூமியில நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தவாப் செய்யுங்க, இடத்துக்குள்ள போய் நீங்க தொழுவுங்க, கௌபாவை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ஓயாம சொல்றாங்க. அது இப்ப தெரியாது. இந்த செவ்வாய்க்கிழமை மதீனாவுக்கு போயிரும். மதீனாவுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 10 நாளைக்கு பிறகு நம்ம அஜீசியா பக்கத்தில் ஒரு இடத்துல தங்குவோம். அதுக்கு எதுக்கு தூரம் கௌபாக்கும். அப்ப நீங்க நினைச்சு பாப்பிய மக்காவோ இருக்கும், போயிட்டு வந்து இருப்போம் ஹஜ்ஜுக்கு முன்னாலேயும் ஹஜ்ஜுக்கு பின்னாலேயும். ஆனா கௌபா கிடைக்காது. அவ்வளவு கஷ்டம் கௌபா அடைய. ஏன் அப்படின்னா இப்ப இறங்கணும்னு என்ன செஞ்சிடறோம், ஹில்டன்ல டவர்ல இறங்கணும்னு நேர கௌபா. அந்த வாசல் இருந்து பாருங்க, ஒன்னா நம்ம கேட்ட கௌபா தெரியுது. நம்மளுக்கு இறங்கிய வாசல்ல இருந்தே தெரியுது, கௌபா தெரியுது, பார்த்துடுறோம். இறங்கணும் உள்ள நேர இஹ்ராம் கட்டிருந்தீங்களா, நேர கீழே அடிக்கிடலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கான்.
யோசிங்க. அல்ல இவ்வளவு ஒரு வாய்ப்பை யாருக்கு தரல, நம்மளுக்கு தந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்னாள் கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுங்க. ஆனா அப்படி இருந்த கௌபாவை இவ்வளவு பக்கத்துல ஓடி பக்துக்கு பாங்க சொன்ன பிறகு கூட போயிடலாம். உள்ள இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா, ஒரு பக்தில இஹ்ராம் கட்டி நீங்கள் பாங்க சொல்லிட்டான்னு வைங்க, ரூம் போட்டு போனீங்கன்னா நேர ஹரத்துக்குள்ள போயிடலாம். அவ்வளவு பக்கத்துல ஒரு இடத்த அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான் கௌபா பார்க்க. ஆனா இது நீங்க மதீனா போயிட்டு வரும்போது கிடைக்காது. அதான் அவர் சொல்றார் திரும்ப திரும்ப. நம்முடைய அல்பஸ்தாரத்துடைய ஓனர் சைபு ஹஜாராக்கு அதுக்கு அடுத்த சொல்றார். அப்போ உங்க மனசு துடிக்கும், கௌபாவை மக்காவில் இருந்து கொண்டே கௌபாக்குள்ள போக முடியலையே அப்படின்னு நினைப்பீங்க, துடிக்கும். முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஹாஜிகளுக்கு ஒரு இலகுவான முறையில அவங்க அமல் செய்யணும், கௌபாவை பக்கத்தில் தொடணும், கூட்டம் இல்லாமல் தவாஃப் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் ஹஜ்ஜை பிற்படுத்தி நம்ம பயணங்களை முற்படுத்தி ஒரு அழகான ஒரு அனுபவத்து ரீதியாக கூட்டம் இல்லாத நேரத்தில் மக்காவை முடிச்சுட்டு மதீனா போயிடு, அப்புறம் கூட்டம் வந்துடும், தவாஃப் செய்ய முடியாது என்பதெல்லாம் உணர்ந்து இந்த திட்டங்கள் இந்த நாட்கள் வகுக்கப்பட்டு தந்திருக்காங்க. அப்ப இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அந்த பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. கௌபாக்குள்ள போனது நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க இங்கிருந்து போக இதுக்கு கால் வலிக்கு கை வலிக்கு நம்ம சொல்றோம், இன்னமே அப்புறம் மற்றதெல்லாம் தூரமா போட்டுட்டா ரொம்ப தூரமா இருந்து வந்து வரக்கூடியவங்க எப்படி கால் வலிக்காம இருக்கும்? இப்போ ஒரு நாளைக்கு எப்படி உள்ள நுழைய முடியும்? கடுமையான கஷ்டங்கள் சகோதரர்களே. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆகையினால கௌபாவிலே இருக்கக்கூடிய நம்ம கரெக்டா அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த நாட்களை இன்னும் ஞாயிறு திங்கள் செவ்வாய், ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் தான் இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலைல இல்லத்தில் கிளம்பிடுவோம். நம்ம எல்லாம் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளில் நீங்க கௌபாவை என்ன செய்யணும்? அதிகமாக தரிசிக்க வேண்டும், கௌபாவை தவாஃப் செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய கஷ்டம் நமக்கு அல்லாஹ் தரலையே அப்படி எண்ணி பார்க்கணும். கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இருக்குது. இந்த ஈமானுக்காக வேண்டி, இந்த கௌபாவை பெற்றுத் தருவதற்காக வேண்டி இந்த சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்கள், ரத்தங்களை சிந்தி பாதுகாத்து தந்திருக்கிறாங்க என்கிற உணர்வு நம்மளுக்கு வர வேண்டும். அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த இதுல தந்திருக்கிறார் நம்மளுக்கு. அந்த பாக்கியத்தை பெற்ற நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வாலா சமீஹிம் வாலா அபுசாரிஹிம் ரிஷாவத்துன் வலகும் அதாபுன் அலீம். மக்கள் ஏழை இடத்திலெல்லாம் இந்த கலிமா போய் சேர்ந்துச்சு. நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டு முஸ்லிமானார்கள், மூமினானார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் இந்த கலிமா ஏத்துக்கல? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு பெரிய பாதுகாப்பு, அவருடைய பெரியத்தா அபூ தாலிபு அவருக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய அரவணைப்புல வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களும் கலிமா சொல்லல. ஆனா நல்லவர்கள். அவர் எப்படி நல்லவர், யாருக்கு எந்த துன்பங்களையும் அவர் கொடுக்கல. ஆனா அபூஜஹல் ரசூலுடைய சச்சாதான், அத்தா கூட பிறந்தவன் தான். ஆனா அவன் கெட்டவன். இந்த உலகத்திலேயே தீவிரவாதி ஒருத்தர் சொன்னோம்னா அவன் தான் முதல் தீவிரவாதி, அவருடைய கொடியவன். ஆனா அவனுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு சாபத்தை கொடுத்துக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவை கொடுக்கல. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றார்கள், யாரெல்லாம் இந்த மக்களை எல்லாம் நான் காப்பாற்றி இந்த கலிமாவை உறுதிப்பட்டு சொன்னா, உமர் ஈமான் கொள்ளவில்லை, உமர் இப்னு ஹத்தாப் ஈமான் கொள்ளவில்லை. பெரிய ஒரு பயில்வான், அவரு வாளை எடுத்துட்டார் அப்படின்னா ஒருத்தர் உரைக்குள்ள வைக்க மாட்டார், அவ்வளவு ஒரு பலசாலி. அபூஜஹலுக்கு ஈடானவர்கள், அபூஜஹலுக்கு ஈடானவர்கள். 2 பேர்ல ஒருவரை எங்களுக்கு கொடுத்துரு, அப்பதான் நான் இதை வலுவாக கொண்டு போக முடியும். அல்லாஹ் இடத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்யும் போது, அப்போ உமர் இப்னு ஹத்தாபை அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ள செய்து கொடுத்துட்டான், அபூஜஹல் கொடுக்கற. உமர் ஹத்தாப் அவர்கள் பெரிய ஹலிஃபாய், எவ்வளவு பெரிய ஒரு சஹாபாய், இன்னைக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அவர்கள் பேசப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உமர் ஹத்தாப் அவர்கள் ஈமானிலே இஹ்லாஸிலே உயர்ந்து பெரிய அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அதே இடத்துல இருந்தது அபூஜஹல்.
அதே இடத்துல இருந்தா அதுக்கு ஈக்குவலா உமர் ஹத்தாபுக்கு ஈக்குவலா இருந்தவன் தான் அபுஜஹல். ஆனா அவனால முடியல. ஏன் முடியல? அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்து கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல? ஹிதாயத்தை கொடுக்கல. யாருக்கு கிடைக்கும்? அவன் தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாரும் கிடைக்காது. கிடைக்கிறவங்க தான் கிடைக்கும். என்ன செய்யல? அபுஜஹலுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கல. அவனுக்கு எவ்வளவோ சொல்லியும் அவன் மாறல. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வே சொல்றான், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம். அவன் நாம சொல்றது பூரா கேட்பான். குர்ஆன் ஓதுற கேட்பான், ஹதீஸை கேட்பான், நல்லது என்ன கெட்டதுன்னு கேட்பான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று கேட்பான். அப்படி எல்லாம் கேட்டு அவனுக்கு ஒரு அச்சம் வரும், இல்ல பயம் வரும், எல்லாம் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அவனுக்கு இல்லை. அவனுடைய குழு ஏன்னா அவனுடைய இருதயத்தை ஹத்தமல்லா அலா குலூபிஹிம், அவனுடைய இருதயத்தை அல்லாஹ் தஆலா செஞ்சுட்டான், இவன் மாறக்கூடாத அளவுக்கு முத்திரையிட்டு விட்டான். வாலா சமீஹிம் வாலா அபுசாரியும், அவனுடைய பார்வையும் வராது, அவனுடைய செய்பொருளையும் கேட்டாலும் அவன் ஹிதாயத்து பெற மாட்டான். எல்லாத்திலும் முத்திரையிட்டாச்சு. அவனுக்கு ஹிதாயத்து என்பது இல்லை. அவன் நரகவாதி என்று அல்லாஹ் தஆலா ஆணித்தரமான குர்ஆன்ல அவன் சொல்லிவிட்டான் அபுஜஹலை. அந்த இடத்துல இருந்த ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாபை அல்லாஹ் பெரிய ஹிதாயத்தை கொடுத்தான், அபுஜஹலுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. இதுதான் உலகம். நம்மள அல்லாஹ் தஆலா நம்மளுக்கெல்லாம் செஞ்சுட்டான். அது என்னங்க? ஹிதாயத்தை கொடுத்துட்டான். நம்மெல்லாம் ஒரு ஈமானுடையவளாக, நம்மெல்லாம் ஒரு இபாதத்துக்குரியவளாக, அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் எத்தனையோ இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? நீங்க தான் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை செய்ததற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா, இவ்வளவு தூரம் செலவழிச்சு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய பயத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹிதாயத்தை உங்களுக்கு கொடுத்து ஈமானை ஏற்றுக்கொள்ள செய்து உமர் இப்னு ஹத்தாபுக்கு அல்லாஹ் செய்த போல ஒரு உபகாரத்தை நம்மளுக்கு செஞ்சிருக்கிறான். அந்த உபகாரத்துக்கு நன்றி கடனை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்த பறவைகள் எத்தனையோ பறவை இருக்கு, பறவைகள் எத்தனையோ பறவை இருக்கு. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, ஆந்தை இருக்குதுல, ஆந்தைக்கு ஒரு குணம் இருக்குங்க. ஆந்த இடத்துல போய் கேட்கறாங்க, நீ ஏன் இவ்வளவு உலகத்தில் எத்தனையோ பறவை இருக்கு, எல்லாம் சாப்பிடுது, வைக்குது, எல்லாம் செய்யுது, எல்லாமே நீர் அருந்தும். அது என்ன செய்யும்? எப்படியாவது ஒரு கோலையில் நீர் இருந்தா கூட ஒரு குருவி கூட என்ன செய்யுங்க, தண்ணியை பார்த்தா 2 கொத்து கொத்தி அந்த தண்ணியை சாப்பிடும். நீ ஏன் தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு கேட்டாங்க. யாரு கேட்கறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்கறாங்க. யார்கிட்ட கேட்கறாங்க? ஆந்தையிட கேட்கறாங்க. ஆந்தை தண்ணி குடிக்காது. ஆந்தை என்ன செய்யாதுங்க? தண்ணியே குடிக்காது. ஆந்தைக்கு தண்ணி குடிக்கக்கூடிய தெரியாது. மற்ற எல்லா பறவைகளும் தண்ணி குடிக்கும், ஆந்தை தண்ணி குடிக்காது. அப்ப கேட்கும் போது சொல்லிச்சான், நான் ஏன் தண்ணீர் குடிக்கவில்லை என்று சொன்னால், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துகள் செய்த கொடூரத்துக்கு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட தண்டனை தான் தண்ணீர். அது சொல்லுவாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூடத்தார்கள் தண்ணீரால் என்ன செய்யப்பட்டாங்க? தண்டிக்கப்பட்டாங்க. வெள்ளத்தால் தண்டிக்கப்பட்டாங்க. அது தண்டனைக்குரியது. அவர் தீயவர்களை அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொண்டு அழிச்சான். அந்த தண்ணீர் எனக்கு வேண்டாங்க, அந்த தண்ணீர் எனக்கு வேண்டாம். அதனால ஆந்தை தண்ணி குடிக்க முடியாது. அது பேர் மூசாசம் கேட்டாங்க, நீ நைட்ல பூரா உனக்கு நல்லா கண்ணு ரொம்ப கரெக்டா வெளிச்சமா தெரியுது, எல்லா பிராணிகளுக்கும் கண்ணு நைட் தெரியாது, அதே கண்ணு மூடிக்கணும். ஆனா ஆந்தைக்கு மாத்திரம் இரவு தான் நல்லா தெரியும். மேல எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்ன வெட்டுக்கிளி, ஒரு சின்ன தவளை கீழே தரையில போச்சு வச்சுங்களேன், அதுக்கு அங்கிருந்து அழகா தெரிஞ்சிடும். நம்மளுக்கு தெரியாது, பக்கத்தில் போகக்கூடிய வெட்டுக்கிளி தெரியாது, ஒரு பள்ளி தெரியாது, இருட்டுல தெரியாது. ஆனால் ஆந்தைக்கு எந்த நாளும் கீழே நடக்க ஒரு எறும்பு தெரிஞ்சிடும் பார்வைக்கு. அவ்வளவு வெளிச்சமானது ஆந்தையுடைய பார்வை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ஆந்தைட்ட, நீ ஏன் இவ்வளவு வெளிச்சமாகும் இரவிலே நீ பயணிக்கூடிய, நீ எத்தனையோ பறவைகள் பயிர்களை, விவசாய பயிர்கள்ல போய் விவசாயத்துடைய அந்த பயிர்கள் சாப்பிடுது, முத்துக்களை திங்குது, நீ ஏன் சாப்பிட? உனக்கு இறையை அங்க தேடல, உன் இறையை ஏன் அந்த வித்துக்களை போய் சாப்பிடல அப்படின்னு கேட்கும்போது சொல்லிச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த வித்தை சாப்பிட்டுத்தான், இந்த கனியை சாப்பிட்டுத்தான் அவர்கள் துனியாவுக்கு வந்தாங்க. சொர்க்கத்திலிருந்து துனியாவுக்கு வந்தாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. அந்த கனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான். எதுங்க? ஆந்தை. நீங்க பாருங்க, எந்த ஆந்தையும் எந்த ஒரு வயலையும் வீணாக்காது. பருந்துகள் இருந்து, காக்காலிருந்து, குருவிலிருந்து, அதாவது மற்ற பறவைகள் பூராமே
விவசாயத்தை அழிச்சிரும். ஒரே உருவில் பயிர் பூரா போயிடும். ஆனால் இருவரும் தண்டிக்கப்பட்டு அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால் எனக்கு என்ன தேவையில்ல, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப பாருங்க, ஒரு பறவைட்ட இருக்குங்க அந்த குணம். ஒரு பறவைட்ட ஈமான் எப்படி இருக்கு பாருங்க. பறவை நம்முடைய முன்னால் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து சொலிமாசத்தை சொல்லுது, இந்த மாதிரி சொல்லி. அப்படின்னா யோசனை கொஞ்சம் பாத்தீங்களா? அது மாதிரி எறும்பு பார்த்தீங்களா? எறும்பு அதுக்கு எல்லாம் எவ்வளவு அறிவு கொடுத்துருக்கான் தெரியுமா? நம்ம அறிவோட அதுக்கு அதிகமான அறிவு கொடுத்துக்கிறான். நம்ம தான் அறிவில் சிறந்தோம்னு சொல்லிட்டு இருக்கோம். எறும்பு அது பாருங்க, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எறும்பை பத்தி குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க எறும்பு புத்து பார்த்திருப்பீங்க. அது என்ன செய்யுங்க? கோடு போட்டு ரோடு ஓடும். அது அழகா என்ன செய்யும்? ஒரு எறும்பு வரும், இங்க இருந்து அங்க வெளியே போதும் வைங்க, அங்க அது ஒரு உணவை தேடிச்சு பிடிச்சிருச்சு வைங்க, இங்க இருந்து அது போச்சு அப்படின்னா அது போகும்போது எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு போகாது. போகும்போது தன் வழியை அமைத்துக்கிட்டே போகும். தான் எந்த வழியில போறோம் அப்படிங்கிறத பாதையை அதை அமைச்சு, நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு எல்லாம் ஒரு போல இது தர தானே, இது கார்பெட் மேல தானே போகுது, இதுல மண்ணில் தானே போகுது நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது என்ன செய்தான்? தன்னுடைய வழியை பாதையை அமைச்சுக்கிட்டே தான் போகுமா. ஏன் அப்படின்னா இந்த திரும்ப நம்முடைய கூண்டுக்கு பொத்தலுக்கு நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல திரும்ப அதே வழியும் சேரணும். இல்லைன்னா அதுக்கு தெரியாது. நம்மளா பெரிய நம்ம மாதிரி உள்ளாடா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டா அந்த அங்க பொத்து இருக்கு, எறும்பு பொத்து, இங்க பொத்து கண்டுபிடிக்க எறும்புக்கு முடியாது. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா சிந்தனை கொடுத்துக்கிறான், அந்த பாதையை அமைச்சுட்டே போகும். போகக்கூடியது ஒரு அரிசி எடுக்கணும், இங்க ஒரு அரிசி ஒரு வித்து எடுக்குது, அதை கொண்டு போய் என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிடாது. முதல்ல பார்த்துரும், இடம் இருக்குது பார்த்துரும், போய் நேரம் திரும்ப போய் மற்ற எல்லா சகோதர எருமையும் அரைச்சிட்டு வரும். கொஞ்ச நேரத்தை பாருங்க, ஒண்ணுதான் ஒரு சின்ன ஒரு சாப்பிட்டு பிள்ளைய ஒரு ஸ்வீட்டை கீழே கொடுத்துச்சு வைங்களேங்க, ஒரு எறும்பு வந்து கொஞ்ச நேரம் எறும்பு கூ நிற்கும். நம்மளுக்கு என்னங்க எறும்பு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே, இவ்வளவு எறும்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு நிமிஷத்துல போய் எல்லாத்தையும் அந்த வழியில் அழைச்சிட்டு வரும். வந்த பிறகு ஒரு வித்து ஒரு உணவை அதுக்கு எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னா, அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யுமா, அதனுடைய பொத்துக்குள்ள வச்சிருமா, உள்ள வந்து பாதுகாப்பா வச்சோம். அது உள்ள இருக்கும்போது ஏன் உள்ள பாதுகாப்பா வைக்குது முதல்ல எலும்பு அப்படின்னு சொன்னா, அதனுடைய இறையை அது மற்ற காலங்களிலே சாப்பிட, மழை வெயில் காலங்களில் உணவு பூரா கொண்டு போய் வச்சிரும். மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன், மழை பெய்யுதுங்களேன், நீங்க மழை பெஞ்ச பிறகு உங்க வீட்டுக்கு போய் பாருங்க, நான் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கா இல்லன்னு பாருங்க. அரிசியை பூரா தூக்கிட்டு போகுது, கோதுமை தூக்கிட்டு போகுது, ஏதோ பயிரை தூக்கிட்டு போகுது, போய் உள்ள கொண்டு வச்சிருக்கோம். அது என்ன செய்யும்? எறும்பு அந்த மழை பெஞ்சு ஒரு தூர விட்டு மழை பெஞ்சிச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய அது என்ன செஞ்சிருக்க தண்ணியில என்ன செய்யும்? பொதும்பிடும். உள்ள பொதும்பிடும்ல, பொதும்பிச்சுன்னா அது என்ன செஞ்சிடும்? அழிவிடும். அப்ப அது இறைக்கு ஆகாது. அது என்ன செய்யுமா, உள்ள போன உள்ள வச்சிருந்தா அதை மழை பெஞ்சு நீர்ல ஊதுன பிறகு அதை அப்படியே எடுத்து வெளியே கொண்டு வரும். அந்த பொத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து பாருங்க, நீங்க பாருங்க, பொத்துல மண்ணா வெளியே கிடக்கும். மழை பெஞ்ச பிறகு பாருங்க, மழை பெஞ்சு ஓஞ்சி காயும் போது பாருங்க வெளியே வந்து மண்ணா கிடக்கும். அது சுத்தி பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையன்னு கிடக்கும். என்னன்னு பார்த்தா அரிசி பருப்பு இந்த ஐட்டங்கள்லாம் கிடக்கும், எறும்பு சாப்பிடக்கூடிய உணவுகளை கிடக்கும். என்ன நம்ம நினைச்சிட்டோம் அது சாப்பிட்டு போயிடுச்சு கிடக்கு, எறும்பு போட்டு போய் நினைச்சிருப்போம். அதுவல்ல, அது பூமியில் ஊறிய அந்த உணவை திரும்ப அது தனக்கு உணவாக பாதுகாப்பதற்காக வேண்டி வெளியில கொண்டாந்து வச்சு வெயில்ல காய வைக்குது. அந்த உணவு என்ன செய்யுதுங்க? வெயில்ல காய வைக்குது. நீங்க பார்த்துட்டே இருங்க, நான் சொல்றத ஊர்லயே பாருங்க, கவனிச்சுட்டே இருங்க. அப்படியே அது காஞ்ச பிறகு திரும்ப அந்த உணவை கொண்டு போய் உள்ள வச்சிருவோம். திரும்ப நீங்க 2 நாள் போய் பாருங்க, அந்த உணவு இருக்காது, வெறும் மண்ணு மாத்திரம் கிடக்கும், அந்த உணவு இருக்காது. இவ்வளவு பெரிய அறிவை வெயில் காலங்களிலே தனக்கு தேடி கிடைக்க வேண்டிய ஒரு உணவை மழை காலத்தில் கிடைக்கணும் அப்படின்னா வெயில் காலத்திலே தேடி கொண்டு போய் பாதுகாக்குது. மழை காலத்தில் வெயிலிய எறும்பு வர முடியாது, தண்ணீர் அடிச்சு போயிடும். அப்படிங்கா வேண்டி வெயில் காலத்தில் உணவை கொண்டு போய் பாதுகாத்து வைக்குது. மழையிலே நனைஞ்சாலும் அதை பதம் பார்த்து காய வச்சு திரும்ப கொண்டு சேர்க்குது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த எறும்புக்கு உணவை எப்படியெல்லாம் பாதுகாக்க வச்சிருக்கான் பாருங்க. நம்மளுக்கு இந்த சிந்தனை, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அல்லாஹ் தஆலா இலகுவான முறையில் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறான், எல்லாம் கிடைக்குது, நம்மளுக்கு மேமிச்சமா கிடைக்குது. ஒருத்தர் போய் நினைப்பிய நீங்க எல்லாம் சவுதியா இருக்கோம், சாப்பிட்றோம்,
சாப்பிட்ற இடத்த நீங்க பாக்குறீங்க, பாதியை சாப்பிட்டு பாதியை அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவான். இங்க என்னதுங்க, நம்ம ஊர்ல எரிவோமாங்க? இதை பூரா சேர்த்து வச்சு யாராவது சாப்பிடணும் பார்ப்போம். சவுதியில் என்ன செய்யறான், பாதி சாப்பிட்றோம், வைக்கக்கூடிய சாப்பாடு பிடிச்சது சாப்பிட்றோம், பிடிக்கல கை கழிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம ஊர்ல அப்படி நடக்காதுங்க. எது நமக்கு தேவையோ அதை செய்வோம், கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுவோம், மிச்சம் இருந்தால் அதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்த்துருவோம். இங்க அப்படி இல்லை, நேராக குப்பைக்கு போயிடும். மனசு தோல்லும் நம்மளுக்கு, இவ்வளவு பெரிய உணவுகள் வீணாகுத, இந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தா எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் நினைக்கிறான்னா, எனக்குள்ள உணவு முடிஞ்சு வச்சு இது அடுத்து யாருக்கு எல்லாம் வச்சிருக்கானோ அவனுக்குள்ள உணவு விட்டுருவான். இங்குள்ளவன் நம்மளுக்கு உணவு முடிஞ்சுங்க. இதை கொண்டு போய் போடக்கூடிய இடம் எப்படி இடம், அது யாரு, எந்த ஒரு மிருகத்துக்கு, எந்த பறவைக்கு, யாருக்கு இது கிடைக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எறும்பு சாப்பிடுதா, வர கராய்ந்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணுக்கு உரை இறையா போய் சேருது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை உணவிலை இங்க அதிகமா வச்சிருக்கிறான். இங்க என்ன செய்யிருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் இந்த மக்காவுக்குள்ள வரும்போது அல்லாஹ் தஆலா இது பரக்கத்தான பூமின்னு சொல்றான். மக்கா என்ன சொல்றான், நல்லதி பரக்கத்தை முபாரக்னு சொல்றான். இந்த பூமியை பரக்கத்து பொருந்திய ஒரு பூமின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இவ்வளவு லட்சம் பேருக்கும் இங்க இவ்வளவு பெரிய எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாம வந்துருச்சு. நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம எல்லாரும் ஊர்ல இருக்கோமா, அப்ப ஊர்ல இருந்து எல்லாரும் வெளியூர்ல இருப்பாங்க. வெளியூர் எடுத்துக்கிட்டு போது ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஒரு ஊர்ல ஒரு கல்யாண காட்சி வருது, ஒரு திருவிழா மாதிரி நம்ம ஊர்ல கந்திரி வருது. அப்ப வெளியூர்ல இருக்கக்கூடிய ஜனங்க பூரா நம்ம ஊர்ல கந்திரி, நம்ம ஊர்ல திருவிழா, நம்ம ஊர்ல வந்து கல்யாணம், நம்ம ஊர்ல ஒரு மௌத்து அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க வச்சிருக்கேன். ஒரு எல்லா லீவுல ஊர்ல எல்லாம் கிராமங்களை பாத்தீங்கன்னா வெளியூர் வந்து எல்லாரும் இறங்கிடுவாங்க. எல்லாம் வந்து இறங்கின போது என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது. எங்க ஊரை பொறுத்த இளையாமலை பொறுத்த வரைக்கும் காலையில வெள்ளத்துல போனா தான் பணியாரம் கிடைக்கும். இந்த கொஞ்சம் பணியாரமே இருக்காது எங்க ஊர்ல. இளையாமலை பணியாரம் காலையில் சாப்பிடும். நாங்க காலையில வெள்ளத்துல போனா பணியாரம் கிடைக்கும், இல்ல பணியாரம் கிடைக்காது. ஏன்னா எப்போதும் சும்மா நடக்கும். இந்த வெளியூர் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா, ஒண்ணுமே கிடைக்காது. பாருங்க, இவ்வளவு மக்களும் இங்க வந்திருக்கோம், நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம அன்னைக்கு எது இல்லைன்னு சொல்றானா, இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டான். நம்ம சாப்பிடுற இடத்த பாருங்க, இந்த பில்டிங்ல எவ்வளவு பேர் தங்கி இருக்கோம், எவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்காங்க தெரியுமா. ஆனா அந்த தட்டுகளை பாருங்க, எது காலியா இருக்காது. அது நீங்க பாக்குறீங்களா, தட்டுகள்ல காலியா இருக்காது. முடிஞ்சு வச்சா அடுத்து அல்லாஹ் தஆலா அதுக்கு கொண்டு ரிஸ்க் கொண்டாந்து வச்சிருவான். எல்லாம் நிறைஞ்சே இருக்குங்க. இதான் பரக்கத்துங்கிறது. இது இவங்களை கொண்டு இல்ல, இது இவங்களை கொண்டு இல்ல, அல்லாஹ் சொல்றான். இந்த பூமி பரக்கத் பொறிந்து சொல்றான். இந்த பூமி பரக்கத்து பொறிந்து சொல்றாங்க முத்தவாக்கள். ஜம்சம் தண்ணி இருக்குதுல்ல, ஜம்சம் தண்ணி இது எப்போதுமே ஊறிக்கிட்டே இருக்கும், குறைவே செய்யாது. ஆனால் சொல்றாங்க, அதாவது அந்த மருவா கேட்டு, மருவா இருக்குல்ல, மருவா சபா மருவா, அந்த அதாவது அந்த மலை, அந்த மலையை உடைச்சி, மருவாவுடைய மலையை உடைச்சு சமப்படுத்துறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா சமப்படுத்தி கிடக்கும். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க எல்லாமே, அது அப்படி இல்ல. இங்க எப்படி சபா மருவா இருக்கு பெருசா, சபாவுடைய மலை எப்படி இருக்கு பெருசா, இதே மாதிரி பெரிய மலையா இருந்துச்சு எங்க மருவாவுல. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, சமப்படுத்திட்டாங்க. மலை இருக்குது, பாதி வெட்டிட்டாங்க, பாதி இருக்குது, இன்னும் வெட்டமும் வெட்டி தரமட்டமாக்க பார்த்தாங்க. ஆனா முத்தவாக்கள் சொன்னாங்க, மருவாவை நீங்க இதுக்கு பேர் உடைக்கூடாது. முத்தவாக்கள் யாரு, மார்க்க தீர்வு சொல்லக்கூடியவங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா, ஜம்சம் தண்ணி நின்று வச்சு மக்காவில. ஜம்சம் தண்ணி இடையில இல்ல. அந்த வருஷம் அந்த ஹாஜிகளுக்கு யாருக்குமே என்ன இல்ல, தண்ணி கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் போறோம்னா 5 லிட்டர் தண்ணி கிடைக்குது. நம்ம தண்ணி பாட்டில பிடிச்சி வைக்கிறோம், குடிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் குடிக்கிறீங்க எல்லாரும் தண்ணிய, பாட்டில் தண்ணி குடிக்க கூடாது. இங்க இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிருக்க கூடாது. ஜம்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாட்டில போய் தொழுது போகும்போது 2 பாட்டில் 3 பாட்டில் ஜம்சம் குடிச்சிட்டு வாங்க. அது கூலிங்கா இருந்தாலும் சரி, குடிச்சு வந்து வச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கூலிங் போயிரும். அதைத்தான் நீங்க மாத்திரை சாப்பிட, அதைத்தான் நீங்க சாப்பிடுறதுக்கு பிறகு சாப்பிட, ஒவ்வொரு நேரமும் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி பூராமே ஜம்சமா இருந்துச்சுன்னா காய்ச்சல் வராது, தலைவலிக்காது, வயிற்றுப்போக்கு வராது, உடம்புல சோர்வு ஏற்படாது, எல்லா விதமும் சிஃபா கொடுத்துரும். அதெல்லாம் செய்யாதனால எல்லாம் வருது. இதை ஒழுங்கா செய்யாதனாலதான் எல்லாம் வருது. இதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஜம்சம கூலிங்கா குடிக்காதீங்க. அதை வாங்கிட்டு வந்து புஷ் பண்ண வச்சிருந்து நல்லா அது கூலிங் போன பிறகு சாப்பிடுங்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ அமலன் காமிலன் வ ரிஸ்கன் வாசியன் வ ஹலாலன் தய்யிபன் வ ஷிஃபா மின் குல்லி தா என்ற துஆ ஓதி சாப்பிடுங்க. அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுத்துருவான் தண்ணியில. சரிங்களா, எந்த காய்ச்சல் எதுவும் வராது.
அப்படிப்பட்ட ஒரு பாக்கியப்பட்ட தண்ணி ஒரு வருஷம் நின்றுச்சு, தண்ணி கிடைக்கல, வரல. என்ன அப்படின்னா மருவாவுடைய அந்த மலையை உடைத்ததால் அல்லாஹ் தஆலா இதை நிறுத்திட்டான். அப்ப அந்த ஆண்டு வந்தவங்க, ஹஜ்ஜுக்கு வந்தவங்க ஒரு சொட்டு தண்ணி கொண்டு போக முடியல, முத்தாக்கள் வரை நிறுத்த சொல்லிட்டாங்க. நிறுத்த சொன்ன பிறகுதான் ஜம்சம் திரும்ப வந்துச்சு, ஜம்சமே திரும்ப கிடைச்சிச்சு. எவ்வளவு ஒரு அனுபவ ரீதியான ஒரு இதை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய பேர் அல்ல பார்த்தீங்களா? நினைச்சொன்னங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருச்சு, இங்க எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதுக்கே இன்னைக்கு உள்ள வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க எல்லாத்தையுமே. ஆனால் எப்பொழுதுமே நினைவில் இருக்கக்கூடிய இடம் எது? எந்த தண்ணிக்காக வேண்டி இந்த சபா மருவா உருவானுச்சோ அந்த சபா மருவாவை அழிக்க நினைச்சா அந்த சம்சம் எதுக்கு? அதான் படித்தாள். புரியுதுங்களா? அப்ப நமக்கெல்லாம் ஒரு படிப்பிடை. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு படிப்பை நம்ம பெறணும். அல்லாஹ் தஆலா பெரிய பாக்கியத்தை வந்திருக்கான். இதை நம்ம பயன்படுத்தணும், நல்லதை செய்யணும்னு நினைக்கணும். இதே மாதிரி ஊருக்கு போன பிறகும் நம்மகிட்ட நல்ல அஹ்லாக் குணங்கள் வரணும். நல்ல அஹ்லாக்னா குணம் வரணும். எப்படி குணம் தருமா? முதல்ல நம்ம யாரை பார்க்கிறோமோ அவன் எதிரியா இருந்தாலும் சரி, நம்மளோட பேசாதனா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சலாம் சொல்லுங்க. நண்பர்கள்ட்ட ஏதாவது சொல்லிடுவான்னு பயமா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, சாடையா சொல்லிட்டு போங்க. அந்த சலாம் உங்களுக்கு பெரிய பறக்கத்து கொடுக்கும். அது துவா தானே, அந்த சலாங்கிறது துவா. அந்த துவா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், உங்களுக்கு பெரிய பறக்கத்தை கொடுக்கும். அதுபோலதான் நம்ம சொல்லக்கூடிய சதக்காங்கிறது, நம்ம பேசக்கூடிய பேச்சு சதக்கா இருக்குங்க. பேசக்கூடிய பேச்சு சதக்கா. என்ன சதக்கா தெரியுமா? ஒருத்தர் தப்பா பேசிட்டு இருக்காரு, ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படி நம்ம அவர் சொல்லி, அது தப்புங்க, நமக்கு எதுக்கு தேவையில்லாது, நீங்க நல்ல விஷயம் அப்படி சொல்லி தடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒருத்தர, அது சதக்காங்க. அது என்னது? சதக்கா. ஒரு பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கீழே ஒரு பொருளை போட்டாங்க, அதை எடுத்து நம்ம கொடுக்க பார்த்தீங்களா, அது சதக்கா. நம்ம என்னதான் சம்பாத்தியம் பண்ணாலும், நம்ம என்னதான் நம்ம உழைச்சாலும், காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆண்கள் வெளியே போனாலும், வீட்டுல பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா நன்மை எங்க தரான் தெரியுமா? நல்ல விளையங்க. அந்த உம்மு சலமா என்று நினைக்கிறேன், அவன் எல்லாம் ஹப்சா ஹப்சா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹப்சா அம்மையார் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாரும் ஆண்கள் பூராவும் ஜும்மா தொழுறீங்க, ஜும்மால பெரிய நன்மை கிடைச்சிருது. உங்களுக்கு பெருநாள் தொழுறீங்க, பெருநாளுக்கு நன்மை கிடைச்சிருது. நீங்கள் மாசத்துல 30 நாளும் தொழுறீங்க, ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு 30 நாளுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்குது இல்ல, 7 நாள் அதுல ஓடி எங்களுக்கு இல்லாம போயிருது. இத மாதிரி நிறைய ரமலான்ல 30 நோன்பு ரமலான்லயே வச்சிடறாங்க, அதுல பெரிய அவங்களுக்கு நன்மை கிடைச்சிருது. எங்களுக்கு 6-7 நோன்பு திரும்ப நாங்க கலா செய்யற மாதிரி வருது. ஆண்கள் பூரா அல்லாஹ்வுடைய வழியில போருக்கு வர்றாங்க, ஷஹீதானாங்க, பெரிய பெரிய பரக்கத்தை செஞ்சுறாங்க, எங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல. அப்போ எங்களை விட ஆண்கள் எல்லா வழியும் இவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சுட்டே இருக்காங்களே, அப்ப நாங்க மாத்திரம் நன்மை கம்மியா இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன அப்படின்னு நன்மைக்கு அதிகமா செய்ய என்ன வழின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? ஹப்சா அம்மா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆண்களுக்கே நன்மை நிறைய செய்யக்கூடிய எல்லாமே கிடைக்குது, எங்களுக்கு இல்லையே, நாங்க செய்ய மாட்டோமா, அதெல்லாம் எங்களுக்கு செய்ததுக்கு எங்களுக்கு முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க நன்மையை அதிகமாக்க நாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. சர்தார் சொல்றாங்க, பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்துறான். எங்க கொடுக்குறான் தெரியுமா? நீங்க சாப்பாடாக்க கொடுத்துருவீங்க, அவங்க சாப்பாடாக்குவாங்க, நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, அவங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. அப்ப யாராவது முசாஃபிர் வருவாங்க, கொஞ்சம் சாப்பாடு கேட்கறான்னு வைங்க, வீட்டுல இருக்கு என்ன பார்ப்பாங்க, நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருக்கு, நைட்டுக்கு வீட்டுக்காரர் தான் இடியப்பத்தை வாங்கி வச்சு இன்னைக்கு ஓட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. யாரா வந்தா நினைச்சா தெரியுமா, முகம் சொல்லிக்காம சாப்பாடு இருக்கான்னு ஒரு 2 மணிக்கு கேட்கும் போது பசியோடு வந்திருப்பாங்க சொல்லி தன் சாப்பாடை பாதி எடுத்துருவாங்க, இருக்கிற குழம்பு அள்ளி ஊத்திடுவாங்க, கொடுத்து கையில் கொடுத்து போயிடுவாங்க. சில வீட்டுல அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சாப்பிடாம என்ன செய்வாங்க, இந்தாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு 2 தோசையை ஊற்றி சாப்பிடுவோம், ஒரு சாமியா கிண்டி சாப்பிடுவோம் சொல்லி ஒரு மேகியை கிண்டி சாப்பிடணும். நிறைய வீட்டுல பெண்கள் அப்படி செய்யறாங்க, தன் சாப்பாடே கொடுத்துடுறாங்க நிறைய இடத்துல. அப்போ நீங்க நகல் பூராவும் இந்த நன்மை செஞ்சாலும் இந்த ஒரு நன்மைக்கு ஈடாகாது. காசு நம்ம காசு நம்ம தான் சம்பாதிச்சு இருக்கோம், மனசு யார் மனசு? அவங்க மனசு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நம்ம கொடுத்துட்டோம், ஆனா அதை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த மனசு வரும் இல்லையா, அது அந்த பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க அழகா கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு உப்பு இல்ல, ஒரு தண்ணி இல்ல, ஒரு மிளகா இல்ல, ஒரு தக்காளி இல்ல, ஏதாவது கேட்பாங்க, டக்குன்னு எடுத்து தூக்கி கொடுத்துருவாங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி கொடுக்கும் போது அதுல எவ்வளவு நன்மை இருக்கு. ஒரு வீட்டுல உப்பே இல்லைங்க,
உப்பு இல்லாம திடீர்னு வந்து சமைக்க போறோம், உப்பு இல்லாம போச்சே, பக்கத்துல போய் கூட்டியா கழிச்சா, அம்மா கொஞ்சம் உப்பு தாமா கல்யாணம் பற்றி கொடுக்காங்க, கொடுத்துருவோம். குப்பை அடிச்சுதான் கொடுத்துருவாங்க. அந்த வீட்டுடைய உணவு தயாரிக்கும் போது நீங்க எத்தனை கோடீஸ்வராக இருந்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் உப்பு இருக்குதா, அந்த உப்பு அதுல போட்டா தான் அது ருசிக்கும், இல்லாட்டா மனுவர் இருக்கும். சாப்பிட முடியுமா? அதை சாப்பிட முடியும். நோக்காட சாப்பிடக்கூடிய சாப்பாடு உப்பு இல்லாம சாப்பிட்டா, அது சுத்தம் உப்பு இல்லாம சாப்பிட முடியாது. அப்ப அது உப்பை போட்டு அதோட டேஸ்ட் கொடுக்குது, அழகா இருக்கு, நம்ம சாப்பிட்டு நம்ம. அப்ப ஒரு உப்பை கொடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம், அந்த உப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உப்பு தண்ணீரை யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல கொடுக்கணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய எண்ணம் பத்திலா அந்த எண்ணம் அவங்ககிட்ட பெண்கிட்ட தான் அதிகமா இருக்கு. இப்படி தன்னுடைய பிள்ளைகளையும் கணவர் இல்லாத நேரத்தில் அவங்களுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா தாய், அவங்களுக்கு தாங்க அந்த நன்மை கூட கிடைக்கும். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு, பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, பிள்ளைகளை சாலிகானோட ஆக்கக்கூடிய ஒரு மடி, எந்த மடின்னு சொன்னா தாயின் மடி தான். அப்ப இவ்வளவு நன்மையும் பெண்களுக்கு கிடைக்குது. அப்ப இது நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு அது ஈடாகிடும். இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு நன்மையை வச்சிருக்கிறான், ஆண்களுக்கு ஈடா வச்சிருக்கிறான். நீங்க அதை பத்தியெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸாமாட்ட அழகான சாந்தமான சொல்றாங்க. ஆக ஆண்களும் பெண்களும் ஈடான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு ஊரு மக்கா. மக்காவில எல்லாமே செய்ய முடியும், நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால இருக்கிற நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த அற்புதமான இந்த காலகட்டத்தில் நம்மளை இங்கு வர செய்து இலகுவான முறையில் அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பரக்கத்தையும் ஒரு வாய்ப்பையும் நம்மளுக்கு தந்திருக்கிறான். இறுதி வரை ஈமானோடு இருந்து ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த காபாவை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக நம்மளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் இப்போ நம்ம வேலையா போயிட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு மதீனாவுக்கு நம்ம போறோம். மதீனாவுக்கு போகும்போது ஹிஜ்ரத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்புறம் பூரா அங்கே என்ன செய்யணுங்கிறது தான் பேசுவோம். எல்லாமே திங்கக்கிழமை ஒரு முக்கியமான நாள். எல்லாரும் வந்தா தான் தெரியும் செய்தி என்னன்னு தெரியும். செய்தி தான் சொல்லுவோம், பயான் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய லக்கேஜுகளை என்ன செய்யணும், நம்ம என்ன கொண்டு போகணும், அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுவோம். வரும்போது அப்போ லக்கேஜ் எல்லாத்தையும் அள்ளி சுமந்துக்கிட்டுலாம் போக முடியாது, ரொம்ப சிரமங்கள். அதனால இங்கே எப்பவுமே வழக்கமாக இங்கே வருதுனால நம்ம ஒரு லக்கேஜ் அவங்க கையில் கொடுத்துருவோம். நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என்னென்ன எடுக்கணும், எதை கொண்டு போகணுங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹாஜியார் என்ன செய்வாங்க, திங்கக்கிழமை மணிக்கு நம்மளுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. நம்ம என்னைக்கு போகிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க எல்லா வாரம் சொல்லி காட்டுவாங்க. அதனால ஒரு முக்கியமான சில அங்கே போய் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். திங்கக்கிழமை அன்னைக்கு அவசியம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய அனைத்து விதமான நல்ல அமல்களையும் லேசாக்கி தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கேளுங்க. உம்ரா எல்லாம் இல்ல, இருக்கு ஒரு உம்ரா இருக்கு. மதீனாவுக்கு போய் அது ஆபணம் தான், இது ஆபணுங்க. அதாவது நம்ம இப்ப மதீனாவுக்கு போயிருவோம். மதீனாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பார்த்தீங்களா, வரும்போது